எதை படிச்சாலும் நல்லா படி, நிறைய மார்க் வாங்கி படி, நிறைய சம்பாதிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்சர்வேஷன், அப்படி கவனம், கமிட்மெண்ட், டெடிகேஷன், இதை மட்டுமே வை குழந்தைகளை. நீ எதுவாக, நான் ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு அம்மா சொல்றது உன் டைரியில எழுதி வச்சுக்கோ. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. நாம் யாருமே குப்பைகள் கிடையாது. எல்லோருக்கும் அவரவர்களுக்கான தகுதியும் அவரவர்களுக்கான திறனும் இருக்கிறது. யாரையும் பார்த்து பயப்படாத, யாரையும் பார்த்து வியக்காத. அப்படின்னா வியக்கிறவன் பெரிய ஆளா வந்துகிட்டே இருப்பான், நீ அங்கேயே தான் இருப்ப. வியப்பது வீழ்ச்சி, புரிந்துகொள். லைஃப் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜஸ்ட் சீஸ் இட். நீ எடு. the only person under the sky will help you is you. நீ தான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும், மற்றவங்களை இல்ல. மற்றவங்க உங்களை காப்பாற்ற மாட்டான். என்ன தெரியுமா பண்ணுவான்? உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து நீ உன்னை காப்பாற்றிக்கொள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் தான் கிடைக்கும் குழந்தைகளை, வெற்றி கிடைக்காது. என்ன டீச்சர் இப்படி சொல்றாங்களே, அம்மா இப்படி சொல்றாங்களேன்னு யோசிக்காத. உண்மைதான், யாரும் வெற்றியை தருவதே இல்லை. நீ எழுதி வச்சுக்கோ. வாய்ப்புகள் தான் தரப்படும். யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்களுக்கு தான் வெற்றியை தவிர எல்லோருக்கும் வெற்றி தட்டில் வந்து சேராது. நான் ஒன்று சொல்றேன், நீ முடிவு செய்தால் உன் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு வேறு யாருடைய பேச்சையும், டிமோட்டிவேட் ஆகிற பேச்சையே கேட்காத. டீச்சர்களுடைய வாழ்வாதாரத்தை வளப்படுத்துகின்ற நாடு இந்த நாடு இல்லையா? அதனால ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகள், உங்க டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்களேன். சில பசங்களும் பொண்ணுங்களும் இருப்பாங்க, இது தேரவே தேராது, ஃபெயில் ஆயிரும்ட்டு. அதுங்க பாஸ் பண்ணி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுங்களை கொண்டாடுங்க, ரொம்ப முக்கியம் அது. இவ டிராப் அவுட் ஆயிடுவா, இது சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன், நான் கொண்டாடுறேங்க. நான் இப்போ ஒரு பேச்சு பட்டறை வச்சிருந்தேன் காலேஜ், எங்க ஆர்கனைசேஷன் உலக தமிழ் சங்கத்தில் 41 பேர் வந்திருந்தாங்க 38 மாவட்டங்கள்ல இருந்து. ஒரு பொண்ணு மட்டும் உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கு. 3 நாளா இப்படி தான் உட்காந்துருக்கு. நான் எதுக்கு இந்த பிள்ளை இப்படி உட்காருதுன்ட்டு கிட்ட போய் எழுந்துருன்னு. எழுந்துருச்சா? உன் பேர் என்ன, எங்கிருந்து வந்திருக்க இப்படின்றா. பேசல. பேரை தானப்பா கேட்டேன், மயங்கி விழுந்துருச்சு. நான் உடனே அவங்க பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, என்னடா இது பிள்ளை மயங்கி விழுந்துருச்சுன்ட்டு போய் பார்த்தா அவங்க பிரின்சிபல் சொல்றாங்க, நான் அது வந்து பேச்சு பட்டறை பயிற்சி. பேச்சு பயிற்சிங்க. மாவட்டத்தில் முதல் பரிசு பெற்றவர்களை மட்டுமே கல்வி இயக்ககத்திலிருந்து சொல்லி எடுத்திருக்கேன். தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு நடத்தினது. அதுல இந்த பாப்பா வந்திருக்கு. அவங்க பிரின்சிபல் கிட்ட கேட்கறேன், என்ன மேடம் இது மயங்கி விழுந்துருச்சே, என்னது? இல்லை மேடம், ஒரு 6 மாசமா அந்த பிள்ளை அப்படிதான் இருக்கா, நீங்க ஏதோ பேச்சு பயிற்சி நடத்துறேன்னீங்களா, போனா சரியா போயிடுவான்ட்டு அனுப்பணுங்கிறாங்க. ஏங்க நான் தான் கிடைச்சேன் அதுக்கு. 7 நாள் ப்ரோக்ராம்ங்க. ஆனால் அந்த பெண்ணின் மீது கவனம் செலுத்தினேன். இது டீச்சர்ஸ்க்கு சொல்கிறேன். அந்த பெண்ணின் மீது கூடுதலாக கவனம் செலுத்தினேன். அவள் ஆளுமையை அவளே கண்டுபிடிப்பதற்கான பணியினை நான் மிக மிக நுட்பமாக செய்தேன். அந்த கடைசி நாள், இறுதி நாளில், நிறைவு நாளில் 5 பிள்ளைகள் யூடியூப்ல இருக்குது, 5 பிள்ளைகள் பேசினார்கள். அதில் 3ஆவதாக பேசிய அந்த பிள்ளை எல்லோருடைய கவனத்தையும் பெற்றால். மிகச்சிறந்த பேச்சு ஆளுமை அவளுக்குள் இருந்திருக்கிறது என்பதனை கண்டறிந்து அவளை நாங்கள் உருவாக்கி அனுப்பினோம். நான் ஒன்று சொல்றேன், குழந்தைகள் யாருமே மார்க் வைத்துக்கொண்டு பிள்ளைகளை நீங்கள் அசஸ் செய்யாதீர்கள். ஏனென்றால் அந்த குழந்தைகளுக்குள்ளாக மந்திரிமார்கள், தொழிலதிபர்கள், போலீஸ் ஆபீசர்ஸ், நீதிமன்றத்தில் உட்கார்ந்து நீதி தரக்கூடிய, மிக சிறப்பாக நீதி தரக்கூடிய நீதிமான்கள் என்று பலர் மறைந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் அறிவை அறிமுகம் செய்வதுதான் ஆசிரியர்களுடைய வேலையே தவிர நம் அறிவை அவர்களுக்கு தருவது ஆசிரியர்களுடைய பணி இல்லை என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது சரியா அப்ப எனக்கு புரியல, அது இப்ப கூட எனக்கு புரியல. சுல்தான் எங்க வா, என்னம்மா பேச்சுக்கெல்லாம் போறியே, போக்குவரத்து கொடுப்பாங்களா உனக்கு? கொடுப்பாங்கம்மா. அது ஏதாவது நன்மை செய், யாருக்காவது ஃபீஸ் கட்டி ஏதாவது நன்மை செய். ஆனால் நீ காலேஜ்ல கிளாஸ் எடுத்து சம்பாதிக்கிறல, அந்த காசுல உன் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டு. அம்மா சொன்னாங்க, நான் கிளாஸ் எடுக்கிறேன்ல, என் கிளாஸ்ல 25 வருஷமா நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் என் கிளாஸ்ல ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆனது கிடையாது, ஃபெயில் ஆக விட்டது கிடையாது. அந்த பணத்தை எடுத்து என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டு என்றால் என் அம்மா. உங்கள் உழைப்பில் சம்பாதித்த பொருளை குழந்தைகளுக்கு ஃபீஸா கட்டுங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் நான் சொல்றது. ஒரு பள்ளிக்கூடத்தில் நம் குழந்தை படிக்கிறது என்றால் என் உழைப்பின் வியர்வையை நான் என் குழந்தைக்கு தருகிறேன். நீங்கள் கடனாளியாக இல்லாமல் இருப்பது. பிளான் யுவர் லைஃப் ஃபினான்ஷியலி. பொருளாதாரத்தில் பிளான் பண்ணுங்க. இன்றைய சூழல் மிக அற்புதமாக இருக்கு.
நான் யோசிச்சு பார்க்கிறேன், என்னுடைய தாய் 10 வயது, எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. இது சொல்றதுக்கெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? இதில் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை மறைந்திருக்கிறது. ஒருவேளை அது எனக்கான ஒரு வழியா இருக்கலாம், பரவாயில்ல, டீச்சர் தானே. 5 பிள்ளைங்க, அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு 10 வயசு. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அம்மா வளர்க்குறாங்க. நகையெல்லாம் வித்து ஏதோ ஒரு வீடு வாங்குறாங்க, அது கூட பேங்க்ல இருக்கு. 5 ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைச்சா போதுங்கிற நிலைமை. நான் என்னுடைய 23வது வயசுல எங்க அம்மாட்ட கேட்டேன். அந்த டைம்ல தான் கல்யாணம் ஆகிற டைம். அப்ப கேட்டேன், அம்மா, காசே சம்பாதிக்காத ஒரு ஆளோட, ஆனா எங்க அப்பா எங்களுக்கு அப்படி இருந்தாருங்க, எங்க குடும்பத்துக்கு அப்படி இருந்தார் அப்பா. அப்பா அம்மாட்ட கேட்கிறேன், அம்மா, காசே சம்பாதிக்கிற ஒரு ஆளை எப்படிம்மா இவ்வளவு மரியாதையா நீ வந்து நடத்துனீங்க? ஏமா டிவோர்ஸ் பண்ணலன்னு கேட்டேன். கேட்கக்கூடாது, தப்பு. ஏமா அப்பாவை நீ வந்து விவாகரத்து பண்ணல? அம்மா சொன்னாங்க, ரொம்ப அன்பானவர்மா அவரு. இன்னொன்னு, எனக்கு கணவர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், 5 பிள்ளைகளுக்கும் தகப்பன் வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என் குடும்பத்தை பிரிக்கவே இல்லைன்னு சொன்னான். அந்த வார்த்தை இருக்குல்ல, குடும்பத்தை காத்தல். தவறுகள் செய்தாலும், பிழைகள் மலிந்திருந்தாலும், இந்த குடும்பம் என்கிற உறவை நிறுத்தி வைக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் தான் வளமையான, ஆளுமையான, தலைமை குணம் நிறைந்த குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். இதை நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன். எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் பரவாயில்லை, குடும்பம் என்கின்ற ஒன்றை அப்படி பிடிச்சு வச்சுக்கோ. தாய் தந்தையரை பற்றி யாரிடமும் குறை சொல்லாதே, அவர்களிடத்தில் எந்த ஒரு ஆலோசனையும் பெறாதே. நான் பொதுமக்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய கணவன், மனைவி யாரை பற்றியும் 3வது நபரிடத்தில், குழந்தைகளை பற்றி 3வது நபரிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. கம்ப்ளைண்ட் பண்ண என்ன நடக்குது தெரியுமா? நம் மீது கொஞ்சம் அன்பினால் அவர்கள் ஆலோசனை தருவார்கள், அதில் குடும்பம் பிரிந்து போகும். அது அம்மாவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும். கணவன் மனைவி நடுவில் யாருமே வரக்கூடாது, குழந்தை கூட வரக்கூடாது. இந்த அம்மா அப்பா இருக்கிறீங்கல்ல, இந்த குழந்தைகளுக்கு 3 பரிசு தர முடியும். நீங்கள் இவ்வளவு வெளிப்படையாக நான் சொல்லுகிறேன் என்றால் அதற்குள் ஒரு சூட்சுமம் மறைந்திருக்கிறது. 3 பரிசுகள் தான் நீங்கள் தர முடியும். முதல் பரிசு குழந்தைகளுக்கு தருவது. நான் சொல்லுவது யாரேனும் மன வருத்தப்படும்படியான நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் நான் அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், பொறுத்தருள்கள். ஆனா ஒழுங்கா இருக்கிற ஃபேமிலி இருக்குல்ல, இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஃபேமிலி இருக்குல்ல, சில நஷ்டங்கள் ஏற்படாத ஃபேமிலி இருக்குல்ல, அவங்களுக்கு சொல்றேன், இந்த குழந்தைகளுக்கு தாய் தந்தையர் கொடுக்கின்ற முதல் பரிசு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருப்பதுதான். அதை விட பெரிய பரிசை நீங்கள் குழந்தைகளுக்கு தர முடியாது. அவங்களுக்கு முன்னாக கோபமாக பேசி, அவர்களுக்கு முன்னால் நீங்கள் ஒற்றுமையாக இல்லை என்பதனை காட்டி விடுவது போல ஒரு பயங்கரமான, பயமான, பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஒரு குழந்தைக்கு கிடையாது. ஒரு குழந்தையாக இருந்து நான் அதை அனுபவித்து சொல்கிறேன். 2வது, நீங்க 2 பேரும் உடல்நிலையை பார்த்துக்கோங்க, உயிரோட இருங்க தயவு செஞ்சு. இழந்தவர்களுக்கு தான் தெரியும், அப்பாவோ அம்மாவோ இல்லாத குழந்தைகளுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வலி என்று. இயற்கையாக நஷ்டம் வந்தால் அது வேறு. நீங்களாக தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு, உங்கள் கவனமில்லாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு உங்கள் உடலையோ உங்கள் உயிரையோ பறிகொடுத்து விடாதீர்கள். இது நான் குழந்தைகள் சார்பாக கேட்டுக்கொள்வது. வார்த்தைகள் என்னிலிருந்து வரவில்லை, யாரோ ஒருவர் தான், இறைவன் தான் அதை செலுத்துகிறார். 2 மரத்தை சொல்ற குழந்தைகளை, 2 மரம். Be aware and stay alert. 2 மரத்தை சொல்ற. ஒரு மரம் சந்தன மரம். இந்த சந்தன மரம் இருக்குல்ல, நீ எல்லாம் சந்தன மரம் தான். அது முக்கியமா இந்த வயதுல இருக்கிறதெல்லாம் சந்தன மரம் தான். ஏன் தெரியுமா? இந்த வயதுதான் தீமை இருக்குல்ல, கெட்டது இருக்குல்ல, அப்படி வசீகரிக்கும். கிட்ட வரும். இவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாருங்க, இந்த வயதில் தான் சில தவறுகள் நடந்திருக்கும். இதை யார் காப்பாற்றிக் கொள்கிறீர்களோ அவர்கள். அப்பா சொல்வார், தாரிக் ने माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. என்ன அர்த்தம் தெரியுமா? காலம் என்கின்ற அந்த கேலண்டர் இருக்குல்ல, அது சில ரகசியங்களை பொத்தி வைத்திருக்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. யுகங்களுக்கு கிடைக்கும் நீ செய்கின்ற ஒரு வினாடி தண்டனை. நான் திரும்ப சொல்லுகிறேன், நாம் ஏதேனும் தவறு செய்தால் அந்த தவறுகளை பெரியவர்கள் மன்னிப்பார்கள். ஆனால் ஒருபோதும் அந்த தவறு நம்மை மன்னிப்பதில்லை. தவறு நம்மை பின்பற்றும், தவறு நம்மை தொடரும். அது இல்லாமல் இருப்பதற்காக உங்களுக்கு நான் ஒரு கவனமான விஷயத்தை சொல்லுகிறேன். சந்தன மரம் இருக்குல்ல, அது பாம்புகளால் சூழப்பட்டிருக்கும். ஹிந்தியில தோஹா அப்படின்ட்டு 2 வரி எழுதுவான் கபீர். அந்த 2 வரி கவிதைகளில் என் ஆழ் மனதை வசீகரித்த ஒரு 2 வரியை உங்களுக்கு நான் விதையாக கொடுத்து விட்டு போகிறேன். முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என் குழந்தைகளை. சந்தன மரம் இருக்குல்ல, பாம்புகளால் சுத்தப்பட்டிருக்கும். இருந்தாலும் சந்தனத்தை நெற்றியில் பூசுகிறோம், கழுத்தில் பூசுகிறோம், நெஞ்சில் பூசுகிறோம், கடவுளின் பாதத்தில் வைக்கிறோம். சந்தனம் உயர்ந்தது.
பாம்புகளால் சூழப்பட்ட சந்தனம் எப்படி உயர்ந்ததாயினது? ஒரு ரகசியம் தான், நன்மை எங்கே இருக்கிறதோ நன்மையை விட தீமை தான் வசீகரிக்கப்படும். ஏய், அந்த பொண்ணு 15 வயசுல என்ன அழகா இருக்கா பாரு. 15 வயசுல குரங்கு, பன்னி, நாய் எல்லாமே அழகா தான் இருக்கும். எல்லாமே அழகா தான் இருக்கும். இந்த அழகை சுமந்து கொண்டு அலையாது. அதை அழகு செய்ய வேண்டும் என்று நினைக்காது. அது இயற்கையாகவே அழகான வயதுதான். அதை பாதுகாத்துக்கொள். பாம்புகளால் சூழப்பட்டாலும் ஒருபோதும் சந்தன மரம் அந்த பாம்புகளின் விஷத்தை உள்ளே எடுத்துக் கொள்வதே இல்லை. பாம்புகளின் விஷத்தால் சந்தன மரம் பாதிப்படைவதே இல்லை. அதான் சந்தன மரத்தின் உயர்ச்சி. உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் போதையாக இருப்பார்கள். உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் தவறான நடவடிக்கையில் இருப்பார்கள். உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் பணத்தை போட்டு பெரிய பெரிய கேட்ஜெட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் பணத்தை கையில் வைத்திருப்பார்கள். காலில போட்டிருக்கக்கூடிய செருப்பு கூட அவ்வளவு உயர்ந்ததா இருக்கும். கையில் வச்சிருக்கக்கூடிய சாப்பாடு கூட அந்த அளவுக்கு உயர்ந்ததா இருக்கும். ஆனால் அது எல்லாம் உன்னை வசீகரிக்க கூடாது. ஏனென்றால் அதனால் நீ எந்த தவறையும் இழைத்து விடக் கூடாது என்பதில் கவனம் வை. என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு. 15 வயசுலங்க, எனக்கு தெரியாதுங்க, ஏதாவது ஒரு பொருள் பார்த்தா ஆசையா இருக்குங்க. என்ன செய்யறது, அந்த வயசு அப்படி. ஒரே வார்த்தை தான் இங்க வந்து உட்காந்துச்சு. இந்த வார்த்தை என் பேக் கார்ல தான் இருக்கு. என் கார் தான். அந்த பேக்ல இருக்கிற பணத்துல நான் இப்படி பார்த்தேன்னா எந்த பொருளையும் வாங்குவேன். உழைப்பினால் வந்த பணம். ஒரு விஷயம் சொல்லவா, எங்க அம்மா எனக்கு சொன்னது, திருடாதே பாப்பா, திருடாதே. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. திறமை இருக்கு, மறந்து விடாது. திருடாதே பாப்பா. என்ன வார்த்தை தெரியுமா அது? எனக்கு நானே செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒழுக்கம், ஒழுக்கம்ன்றது வேற எதுவுமே கிடையாது குழந்தைகளே. தொடர்ந்து ஒழுகுவது. சொட்டிக்கிட்டே இருந்தா அது சொட்டுதுப்பாங்க. தொடர்ந்து சொட்டுச்சுன்னா அதுக்கு ஒழுக்கம்னு பேரு. இல்ல, 2 வகை இருக்கு. தீ ஒழுக்கம் இருக்கு, நல்லொழுக்கம் இருக்கு. எதை நீ தொடர்ந்து ஒழுகுகிறாயோ அது உன் ஒழுக்கம். நல்லதை ஒழுகு. சில பேருக்கும் நம்ம கிளாஸ்லயே இருக்கும் ஒரு புளி மூட்டை இருக்கும் பக்கத்துல. ஏய் வா, இந்த கிளாஸ் வந்து இப்போ பிடிஏ பீரியட் போய் விளையாடலாம். ஏய் சும்மா அங்கே உட்கார், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கலாம். அது ஒன்று உட்காந்துட்டு இருக்கோம். அது அப்படியே வரும், தொடர்ந்து வரும். நீங்கள் எல்லாருமே 2010 போனாப்பா? 2008ஆ 9ஆ? அப்போல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம், உங்களை எல்லாரும் இப்போ ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெட்ஸி, ஜென்ஸின்னு நிறைய பேர் உங்களை அப்படித்தான் வேட்டையாடுகிறார்கள். ஓ ஜென்ஸி என்னிடத்தில், ஓ என்னையா, நான் தான் ஜென் எக்ஸு. நான் இங்கே உட்காந்துருக்கிறவங்களாம் ஜெனரேஷன் எக்ஸு. ஜெனரேஷன் ஒய்ன்னு ஒன்று இருக்குது, பாவம் நடுவில் மாட்டிக்கிட்டு 90 கிட்ஸுன்னு சொல்லுவாங்க. அதை நான் சொல்லுவேன், அதை 90 பார்ன்னு சொல்லு, என்னத்துக்கு கிட்ஸுன்னு சொல்கிறேன்னு சொல்லுவேன். யாருமே இங்கே கிட்ஸ் கிடையாது. நீங்கள் எல்லாருமே வந்து யூத். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ரொம்ப பெரிய இடத்துல அப்படி எல்லாரும் கொண்டாடுற இடத்துலலாம் இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. 2012 பிறந்தது வந்துருச்சு, ஜெனரேஷன் ஆல்பா வந்துருச்சுங்க. அதுங்க இப்ப 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அடுத்து வந்துருச்சு 2025 ஜனவரியில பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் பீட்டா. நான் எப்பொழுதோ படித்தேன், நம் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சொல் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் மறைந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழத் தொடங்கும். ஆனால் சிக்கல் என்ன தெரியுமா? இந்த முன்னால் உட்கார்ந்து இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு சொல்றேன், பிரச்சனை என்ன தெரியுமா? துயரம் என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையை மாற்றி போடுவதற்கான அந்த ஒற்றை சொல் நம்மை வந்து சேரும் அந்த வினாடியில் கவனம் சிதறும். ஒன்றும் கிடையாது. இப்ப இந்த மேடை இருக்கா, யாராவது ஒருத்தங்க வந்து மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமானார் காதல ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு, அவருடைய முகம் சீரியஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் இங்க கத்தி கத்தி பேசிட்டு இருக்கிறேன் மைக் போட்டு, அதுல இருக்காது கவனம். அவங்க 2 பேரையுமே பார்த்துட்டு இருப்போம். என்ன சொல்லி இருப்பார் சார், மூஞ்சி இவ்வளவு சீரியஸ் ஆகுத. நாம சாவர வரைக்கும் அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்றது தெரிய போறது இல்லை. ஆனா இங்க மைக்க போட்டு நான் கத்திக்கிட்டு இருக்கேன், அது எல்லாருக்கும் போய் சேரும். யாருடைய பேச்சை எங்கே எந்த வினாடியில் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் என் குழந்தைகளே மிக 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 கவனமாக இருங்கள். நான் இந்த நிர்வாகத்திற்கு ஒரு வார்த்தை கேட்கிறேன், இந்த ஆசிரியர்களுக்கும் கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லிடுங்க. நான் பேச்ச இன்னும் தொடங்கல. நான் பேச்ச நான் சும்மா மேலெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், சும்மா விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, மாசம் மாசம் இவங்க ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்களாப்பா? கொடுக்குறாங்களா? அதுக்கு அந்த ஷீட்க்கு மேல ஒரு வார்த்தை எழுதியிருக்கோம். என்னப்பா எழுதியிருக்கு? வெரி குட். பல இடங்கள்ல மாத்திட்டாங்க, மார்க் ஷீட் ரிப்போர்ட் கார்டுன்னு மாத்தினாங்க.
இந்த ஸ்கூல் மட்டும் அதை மாத்தாம அப்படியே வச்சிருக்கு, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய மார்க் லிஸ்ட் என்பது இட்ஸ் நாட் அ ரேங்க் கார்டு, இட்ஸ் நாட் அ ரிப்போர்ட் கார்டு, இட் இஸ் அ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். நான் 10th ஸ்டாண்டர்ட்ல 58% தான். ப்ராக்ரஸ் என்ன தெரியுமா? யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நான். ப்ராக்ரஸ் ஜாயின் பண்ணது ஒரு ஸ்கூல்ல பிடி டீச்சரா 3 மாசம். இன்னைக்கு இருக்கிறது உலக தமிழ் சங்கம் மதுரையின் தமிழ்நாடு அரசு நிறுவனத்தின் துணைத் தலைவர், இயக்குனர். ப்ராக்ரஸ், ஷோ ப்ராக்ரஸ், தட் இஸ் கால் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். சரியா? இந்த 98 மார்க் வாங்குறவளை பார்த்து பயப்படாத. சாரி டு சே சார், நான் இதை ஊரா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை பார்த்தா மட்டும் எனக்கு ஆகுறதில்லை சார். நீ கை தட்டாத, ஏன்னா கை தட்டினதெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் கிடையாது. நீ காட்டி கொடுக்காத உன்னை நீயே, நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். இங்க பாரு, இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளை பார்த்தா டீச்சருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுல என்ன இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா? 98 வாங்கிக்கிட்டு ஒண்ணுங்க அழுவுதுங்க. 98 அது என்கிட்ட வருது, மிஸ் என்ன 7 மார்க் கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ், போட்டுக்கோ நீ, அந்த 2 மார்க் ஒழுங்கா எழுதலன்னு தானே குறைச்சிருக்கிறேன். இது அழுவுதா? இன்னொன்று சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த சிரிச்சிட்டு இருக்கிறத இந்த 98 அழுதுட்டு இருக்குது, இந்த சிரிச்சிட்டு இருக்கிறது 98 கிட்ட கேட்குது, எதுக்கு அழுவுற, என்ன நடந்துச்சுன்னு அழுவுற? எங்க அப்பா திட்டுவார், 2 மார்க் சிக் லூஸு, 2 மார்க் எங்கன்னு தானே கேட்பாரு உங்க அப்பா. ஆமா கேட்டு அடிப்பாரு, என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அது மொத்தமே 2 மார்க் தான் சார் வாங்கியிருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் ஏன் தெரியுமா பேசுறேன் உங்ககிட்டலாம்? 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கவும் கூடாது, 98 மார்க் வாங்கிட்டு அழவும் கூடாது. தான் ரகசியமே. உன்னை நீயை பலப்படுத்திக்கிட்டே போ. இந்த எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்? இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன், 30 செகண்ட்ல சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன். எனக்கு அந்த டாக்டிக்ஸ் தெரியும். எத்தனை பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். சரி அப்படியே இரு. இது வந்து ஒருவேளை நான் கேட்குற கேள்வி வித்தியாசமா இருந்ததுன்னா நிறைய பேர் அதுக்கு கை தூக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் பதில். எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவன ஜெயிக்கணும்? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு இதோ சொல்லி தரேன் 10 செகண்ட்ல. இதுங்க ஃபர்ஸ்ட் மார்க்கும் வாங்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களையும் ஜெயிக்கணும். பொண்ணுங்க பாய்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வாங்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள ஜெயிக்கணும். ஹேட்ஸ் ஆஃப் யூ பாய்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை ஜெயிக்கிறது சொல்லவா? ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான், குட்டியூண்டு ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு அம்மா பேச்சை கேட்டுக்கோ, உன் வயதில் எனக்கு மகன் இருக்கிறான். சின்ன ஸ்ட்ராட்டஜி, ஒன்றும் இல்லை. இந்த 98 வாங்கும்ல, அது நம்ம கூடயே தான் இருக்கும், நம்மளை ரொம்ப ஜாலியாக வச்சிருக்கோம், அதுவும் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அது படிச்சது மட்டும் நம்ம கிட்ட சொல்லாது. சரியா? அது நம்ம கிட்ட இன்னொரு வார்த்தை சொல்லும், அதுதான் டேஞ்சரு. ஹே படிச்சிட்டியா நம்ம கிட்ட கேட்கும், படிக்கல, நீ ஒண்ணுமே படிக்கலப்பா. ஒண்ணுமே படிக்காம நீ பாஸ் மார்க் வாங்கிறியா? ஒண்ணுமே படிக்காம நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறியா? அவளை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி தரேன், மனசுல வச்சுக்கோ. இன்னைக்கு நான் சொல்றது வரலாறு, அப்படி பிடிச்சி வச்சிருக்கணும் வார்த்தையை. பாரு என்ன செய், 98 மார்க் வாங்குற அந்த பொண்ணை வந்து இந்த கிளாஸ்ல இந்த டீச்சர்ஸ் எல்லாம், பொண்ணு பையன் யார் வாங்குறாங்களோ, இந்த டீச்சர்ஸனுடைய தொல்லை. நல்ல டீச்சராக இருந்தால் எப்படி தெரியுமா சார் கொடுப்பாங்க மார்க்? இதை பேப்பரை ரொம்ப நல்ல டீச்சர் ஒரு மார்க் கொடுப்பாங்க, நல்ல டீச்சர் ஒரு மார்க் கொடுப்பாங்க. மகேஷ், ராஜேஸ்வரி, சுமிதா இப்படி கொடுப்பாங்க. ரொம்ப நல்ல டீச்சரில் மகேஷ் 42, ராஜேஸ்வரி 61, சுமிதா 18 இப்படி கொடுப்பாங்க. அவமானமாக இருக்கும்ல. இந்த 98 வாங்குறவங்கள all class clap. அது வாங்கிக்கிட்டு திமிர் பிடிச்சது வாங்கிக்கிட்டு கிளாப் தான் பண்ணியாச்சா, உட்காராது. யார் கிளாப் பண்ணலையோ அவங்கள பார்க்கும். நான் நல்ல க்ளோஸ் அப்ல அதை பார்த்து வச்சுக்கிட்டேன் குழந்தைகளை. 10ஆம் கிளாஸ்ல பார்த்து வச்சுக்கிட்டேன். எப்படி ஜெயிச்சம்பர்? நான் ஜெயிச்சதுக்கான சூழ்நிலை, சுமாரா படிக்கிற பொண்ணு, ரொம்பலாம் படிக்கிற பொண்ணு இல்லை, ரொம்ப அவரேஜ் கேர்ள். ஆனால் இன்னைக்கு சில விஷயங்களை சாதிச்சிருக்கேன்னா ஆட்டிடியூட் அண்ட் மென்டல் ஸ்டெபிலிட்டி அண்ட் சார் சொன்னார்ல அந்த டிசிப்ளின், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்சர்வேஷன், கவனத்தை சிதறடிக்கிறது இல்லை. புள்ளி வச்சிட்டோம்னா
கரெக்டாக போகிறது. ஒன்று நீ என்ன பண்ணு, உன் பேப்பரை பாரு, எவ்வளோ மார்க் வாங்கியிருப்ப, சும்மா லீஸ்ட்டாக சொல்லு. 22. 22 22 வச்சுக்கலாமா வேணாமா? ஒருத்தன் சொல்கிறான், கரெக்டாக சொன்னீங்கம்மா வச்சு. 28 22 என்னவா? 22க்கு என்ன பண்ண, அடுத்த நாள் எக்ஸாம் எழுதும்பொழுது இவங்க தான் டெய்லி வைக்கிறாங்களே டெஸ்ட்டு, நமக்கு என்ன, அடுத்த நாள் 24 வாங்க, பாஸ் பண்ணிடாத, 24 வாங்க, 2 marks, just a little more bend is yoga, அவ்வளோதான், little more bend பாரு, 2 மார்க் அதிகமாக வாங்க. அப்புறமா என்ன பண்ண, அடுத்த நாள் என்ன பண்ண, அடுத்த டெஸ்ட்டுக்கு அதில் 2 மார்க் வாங்க, 26 ஃபெயில் தான் பரவாயில்ல. அடுத்து என்ன பண்ண, 28 வாங்க. அடுத்தது என்ன பண்ண, 30 ஃபெயில் தான். ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின பொண்ணை பாரு, அது 92 வாங்கியிருக்கோம். ஆனால் அதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு. நான் ஜெயிக்கிற பொண்ணு நான் சொல்லவா, 98லேருந்து 92 அவள் தோக்குறா, 22லேருந்து 30 நீ ஜெயிக்கிறது இப்படி தான். ப்ரோக்ரஸ் ப்ரோக்ரஸ் ப்ரோக்ரஸ், ஷோ ப்ரோக்ரஸ். யாரையும் பார்க்காத, நீ மீன், மான் இல்ல, மான் காட்டுல ஓடும், மீன் தண்ணியில நீந்தோம். என்ன மாதிரி வாழ்க்கை அப்படித்தான். நீங்கள் எதை மிக மிக மும்முரமாக தேடுகிறீர்களோ அது உங்களை தேடும். என் பிள்ளைகளே, இத்தகைய நிகழ்ச்சிகளில் பேசுவதில் எனக்கு இருக்கக்கூடிய சங்கடம் என்ன தெரியுமா? யாருக்கு பேசுறது? மாணவர்களுக்கு பேசுறதா, மாணவர்களை விட 3 மடங்கு அதிகமாக வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பேசுறதா, இல்ல நிர்வாகிகளுக்கு பேசுறதா, இல்ல ஆசிரியர்களுக்கு பேசுறதா? ஒருத்தருக்கு பேசினா இன்னொருத்தருக்கு ஆகாதுங்கிறது எனக்கு சமீப காலமா தெரிஞ்ச ஒரு விஷயமா வேற ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு சார்பா பேசினா இன்னொருத்தருக்கு ஆகிறதே இல்லை சார். யாருக்கு பேசுறது? இந்த மக்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, பெற்றோர்கள், உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால சொல்றேன். இந்த மாதிரியான ஆண்டு விழாக்கள்ல எங்களை மாதிரியான பேச்சாளர்களை கூப்பிட்டீங்கன்னா நாங்க ரொம்ப ஜாலியாயிருவோம். ஏன்னா மொத்தமா இப்படி கிடைக்கவே மாட்டீங்க எங்கேயுமே. அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வேறு சூழல், என்னை போன்றவர்களுக்கு இப்படி மொத்தமா சிக்கவே மாட்டாங்க சார். ஆனா கொஞ்ச நாள் பேசினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, இதுங்க நம்ம பேச்சை கேட்கறதுக்காக வந்த கூட்டம் இல்ல, அது குழந்தைகளுடைய டான்ஸ் பார்க்கறதுக்கும் அவங்க பரிசு வாங்குறத கேட்டு ரசிக்கிறதுக்குமாமா வந்த கூட்டம். மாணவர்கள் கைத்தட்டுறாங்களே தவிர யாரை பத்தி நான் பேசுறேனோ அவங்க கைத்தட்டாததை பார்க்கும்போது இல்ல இல்ல நீ பேசும் பேச்சையும் கேட்க தான் வந்திருக்கோம் என்று சொல்வது போல் இருக்கிறது என்பதற்காக ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் அப்படின்னு கதை சொல்லுவாங்க எங்க பாட்டி. ஒருத்தன் பாலைவனத்தை நடந்து போயிட்டே இருந்தானா, அவனுக்கு பசிச்சுதான், ஐயோ நல்ல பிரியாணி இருந்தா, நல்லா, நான் பிரியாணி பிரியாணி சார், ரொம்ப பிரியாணி பிடிக்கும், ஈசாப்பேட்டை ராய்பேட்டை முஸ்லிம் ஃபேமிலி, வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் பிரியாணி 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 மயம் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா அவ்வளவு அழகா செய்வாங்க. பிரியாணி வந்துருச்சு, சாப்பிட்டான், தண்ணி தாகனா, தண்ணி ஓடு, தண்ணி எடுத்து குடிச்சான், கை கால்லாம் வலிக்குதேன்னா, கட்டில் வந்துருச்சு, படுத்துட்டான், கால்லாம் வலிக்குதேன்னா, தேவதைகள் வந்துட்டாங்க, கால் அமைக்க. பாவி பையன் இந்த டயர்ட்ல எழுந்திருச்சு ஐஸ்கிரீம் கேட்கறான், ஐஸ்கிரீம் அப்படின்னு ஐஸ்கிரீம் வந்துருச்சு, சாப்பிட்டான் பாருங்க, தூங்கிட்டான். முழிச்சு பார்த்தா நட்ட நடு காட்டுல தன்னன் தனியா ஹான்னு கிடக்குறான். முழிச்சு பார்த்துட்டு ஐயோ தனியா இருக்கணுமே, நாய் நரி வந்துருச்சுன்னா, நாய் நரி வந்துருச்சு, ஐயோ என்ன சாப்பிட்டுருச்சுன்னா சாப்பிட்டுருச்சு. அம்மா கதையை முடிச்சுட்டா. நான் அம்மாவே பாக்குறேன், என்ன அம்மா கதை அவ்வளவுதான். நாய் நரி சாப்பிட்டுருச்சா, பேய் பிசாசு சாப்பிட்டுருச்சு. எப்படி அம்மா? அவன் நின்று இருந்தது கற்பக மரம். எது நினைச்சாலும் அது அவனுக்கு தரும். பசினா பிரியாணி நினைச்சா பிரியாணி வந்துருச்சு, தண்ணி நினைச்சா தண்ணி வந்துருச்சு, கட்டில் நினைச்சா கட்டில் வந்துருச்சு, கால் கை அமைக்கிறதுக்கு தேவதைகள் தான் நல்லா இருக்கும் நினைச்சா அவங்க வந்துட்டாங்க, ஐஸ்கிரீம் நினைச்சா எல்லாம் வந்துருச்சு, நாய் நரி நினைச்சா அதுவும் வந்தது, பேய் பிசாசு நினைச்சா அதுவும் வந்தது, அடிச்சு சாப்பிடுவேன் நினைச்சா சாப்பிடுச்சு. நான் எங்க அம்மாவை கேட்டேன், அம்மா அந்த மரம் எங்க இருக்கு சொல்லு, அட்ரஸ் தான், நான் போகணும். எங்க அம்மா சொன்ன பதில் தான் உங்க எல்லாருக்குமான பதில். அம்மா சொல்லிச்சு, அந்த மாதிரி ஒரு மரம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது சுல்தானா, ஆனா ஒண்ணு சொல்றேன், ஒரு குழந்தை பிறக்குதுல, அந்த குழந்தைக்கு மனம் என்கின்ற ஒன்று வளர்வதே கற்பக மரம் தான். அது என்ன நினைக்கிறதோ அது அதற்கு தரும். உயர்ந்ததை நினை, உயர்ந்ததை நினை, உயர்வு உனக்கு வந்து சேரும்.
சத்துணவு சாப்பிட்டு விட்டு மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளை நான். இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறேன். 32 நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறேன். ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுல வாங்கினதில்லை. உயர்வா வந்து சேரும். ஆனா எதை நினைக்கிற அதுல உறுதியா இருக்கு. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது என்கிறான் ரூமி. மனிதர்களை தேடி விடாது, வந்து விடுவார்கள். தகுதியற்றவர்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள். தகுதியானதா இல்லையா என்று உனக்கு என்ன தெரியும்? இறை மீது நம்பிக்கை இருந்தால் அவங்கிட்ட கொடு. கடவுளே, எனக்கு தகுதியான ஒன்றை நான் மிகச் சிறப்பாக வருகின்ற நேரத்தில் எனக்கு நல்குவாயாக என்று சொல்லி உன் கடமையை மட்டும் செய். நான் சொல்லுகிறேன், மற்ற எல்லா உயர்வுகளும் உன் காலடிக்கு வந்து சேரும். இந்த வயது நீ நின்று கொண்டிருப்பது கப்பல். அந்த கப்பல் நின்று கொண்டிருப்பது துறைமுகத்தில். துறைமுகத்தில் கப்பல் கட்டப்படட்டும். அது நடுகடலை சந்திக்கின்ற பொழுது அது பல சூறாவளிகளை சந்தித்தாலும் உடையாமல் கரை வந்து சேரும். அந்த வயது உன்னுடையது. வா, இப்பொழுது பார்த்தால் சிட்டுக்குருவி போல் தான் தெரிவாய். நானும் அப்படித்தான் தெரிந்தேன். சிறகை விரித்து பறக்கின்ற பொழுது தெரிந்து கொண்டேன் நான் சிட்டுக்குருவி இல்லை, ராஜாளி என்று.